இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜார்ஜ், லிடா நகரத்தினுடைய புனித ஜார்ஜ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரை பற்றி சற்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சமுதாய ஜனநாயக கடமை ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு எல்லோருமே தமிழகத்துல 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஓட்டு உரிமை உள்ளவர்கள், தயவு செய்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனிதருடைய பெயர் புனித ஜார்ஜ், லிடா நகரத்தினுடைய ஜார்ஜ். தமிழகத்துல இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில யார் கொடியேற்றுகிறார்கள் என்பதை நிர்ணயம் செய்ய போகிற ஒரு நாள். வரலாற்றுல இந்த தேதியில தேர்தல் நடப்பது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஜெபிப்போம், தமிழகத்துல ஒரு நல்லாட்சி அமைவதற்காக. அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஜார்ஜ், லிடா நகரத்தினுடைய ஜார்ஜ் என்பவர் இப்பொழுது இருக்கிற சிரியா நாட்டில் பிறந்தவராக கருதப்படுகிறார். தொடக்க கால கிறிஸ்தவர். இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றுல 5வது நூற்றாண்டுல. அன்புமிக்கவர்களே, அரசன் தியோக்லேசியன் ஆட்சி செய்த அந்த ஒரு ரோமை அரசு பகுதியில இவர் ஒரு படை வீரராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். அந்த படை வீரராக இருந்தாலும் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் நடந்து கொண்டதால படைப்பிரிவுல மிக உயரிய பதவிகள் எல்லாம் இவர் வகித்தார். அரசனுக்கு மிக நெருக்கமான ஒரு தளபதியாக இருந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய அந்த தியோக்லேசியன் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல அந்த கொடுமைப்படுத்துகிற கிறிஸ்தவர்களுக்கு தலைமை தாங்கி கொடுமைப்படுத்த அனுப்பப்பட்ட பொழுது இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த மறுத்தார் என்கிற ஒரு காரணத்திற்காக அரசன் இவரையும் கொலை செய்ய விரும்புகிறான். இருந்தாலும் இவ்வளவு திறமையான ஒரு வீரரை அவன் இழக்க விரும்பவில்லை. பல சூழ்ச்சிகள் செய்து இவரை கிறிஸ்துவை மறுதலிக்க செய்கிறான். கடைசி வரையில இந்த புனித ஜார்ஜ் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. கடைசியில எல்லா முயற்சிகளும் தோற்று போன பிறகு இவரை வாளால் வெட்டி கொண்டான் அரசன் என்று தான் வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மேற்கத்திய நாடுகளில் படை பிரிவுகளுடைய தலைவராக இவர் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு அரணாக இருக்கிற கோட்டைகளுக்கு இவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல கூட தலைமை செயலகம் இருக்கிற இடம் புனித ஜார்ஜ் கோட்டை என்று தான் சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் விசுவாசத்துல நிலைத்து நிற்கக்கூடிய மன வலிமை உள்ள கிறிஸ்தவர்களாக இறைவன் நம்மை மாற்ற இவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய இந்த நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்கிற அந்த ஒரு பகுதியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விவிலிய பகுதி அல்லது நற்செய்தி பகுதி என்பது, என் தந்தை உங்களை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடம் வர இயலாது என்கிற ஒரு முதல் கருத்தையும், நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் என்கிற 2 மைய கருத்துக்களை சுற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நாம் கொண்டிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை என்பது ஏதோ நாம எடுக்கிற முயற்சி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, நம்மிடம் இருக்கிற விசுவாசம், நம்மிடம் இருக்கிற நம்பிக்கை என்பது உண்மையான விசுவாசமாக, நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் நமக்காக நம்மை தேடி வருகிற அந்த ஒரு முயற்சிக்கு நம்மால் என்ற ஒரு பதிலை தருவதுதான் என்னை பொறுத்தவரையில நம்பிக்கை, விசுவாசம் என்பதை இன்றைக்கு உங்களோடு உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அப்படி என்றால் நம்பிக்கை, விசுவாசம் நான் எடுக்கிற முயற்சிகளை பொறுத்து அல்ல, கடவுள் கொடுக்கிற அந்த அழைப்புக்கு நான் தருகிற பதிலை பொறுத்து தான் இருக்கிறது என்பதைத்தான் முதல் செய்தியாக உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2வது ஒரு செய்தியாக, நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நேரத்துல இந்த உயிருள்ள உணவை ஒவ்வொரு நாளும் நற்கருணையில உட்கொள்ளுகிற பொழுது நான் எந்த மனநிலையோடு நற்கருணையை அணுகுகிறேன்? நம்பிக்கையுள்ள ஒரு மனநிலையோடு அணுகுகிறேனா, அல்லது நம்பிக்கையற்ற, அல்லது டெய்லி நடக்கிற ஒரு ரொட்டீனான ஒரு சடங்கு என்கிற ஒரு தளர்வான மனநிலையோடு நான் நற்கருணையை எதிர்கொள்கிறேனா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு நற்கருணையின் மூலமாக இறைவன் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தினுடைய 2வது பகுதியாக இந்த உணவை உட்கொள்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் என்பது நம்மை இறைவன் உயிர்த்தெழச் செய்வார், நிலை வாழ்வை நமக்கு பரிசாக தருவார் என்கிற அழகான 2வது செய்தியைத்தான்
இன்றைக்கு நமக்கு கொண்டு வருகிறது. அப்படி என்றால் இந்த நற்செய்தி வாசகத்துடைய மைய கருத்தாக இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொண்டு இறைவன் தருகிற அந்த நற்கருணை உட்கொண்டு நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவனிடத்துல மன்றாடி செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.